பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை அண்ணனோட உரையாட போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிரண். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுறதுனால பார்க்க முடிஞ்சது. அவர் தெரியாமல் ஓட்டு போட்டேன், எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும், எங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்னு ஓட்டு போட்டேன், ஆனால் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இதே நிலை தொடர்னா ஆதரவு அளிக்கணுமா இல்லையாங்கிறத மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக எனக்கு பாரஞ்சித் மேலே எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. நான் அடிக்கடி இதை சொல்லவும் செய்திருக்கேன். என்னென்னா அவருடைய அரசியலை மிக தெளிவாக பேசுகிறார். சும்மா அவன் என்ன ஒடுக்கிட்டான், இவன் என்ன ஒடுக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லி மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய திராவிட அரசியல் மாதிரி இல்லாமல் இடைநிலை சாதிகளுக்கு இடையிலான பிரச்சனையை அவர் பேசணும்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய வேறுபாடு அப்படிங்கிறது வெறும் பிராமணர்களை திட்டுறதன் மூலமாக மட்டும் சரியாயிடாது அப்படிங்கிறத உணர்ந்து ரஞ்சித் நிறைய இடங்களில் பேசியிருக்கதான் நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு அவருடைய அரசியல் மேலே ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இருந்தாலும் பியாண்ட் தட் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி பேசுறதுல தப்பே கிடையாது. ஓகே, ஒரு பக்கம் தன்னுடைய சாதி பாசத்தை உள்ளார ஒழிச்சுக்கிட்டு படத்தில் மட்டும் தேவருங்கிறது நீங்கள் படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு சொல்லி டைலாக் வைக்காம உண்மையாகவே தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி குட். ஓகே, நான் செக்குலர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எல்லோரும் மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும்லாம் பாடாமல், ஆமாம் என்னுடைய மதத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் மதத்தினுடைய பிரச்சனையை நான் தான் பேசணும்னு சொல்லி வெளியில் வந்த ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களை நான் ரொம்ப மனமும் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ குட் சேஞ்ச் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, பொதுவாக ரஞ்சித் பேசக்கூடிய அரசியல் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய அரசியல். குறிப்பாக சொல்லணும்னா திராவிட இயக்கத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய ஓட்டுக்களை அடமானம் வைத்த தலைவர்களை பற்றி நேரடியாக விமர்சிக்கிறதுக்கான ஒரு கட்ஸ் ரஞ்சித்துக்கு இருக்கிறத நான் பல நாட்கள் ஃபீல் பண்ணியிருக்கேன். குறிப்பாக திராவிடம் இங்கே சமூக நீதி அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்களுடைய அவங்களுடைய உரிமைகளை வேறொரு வகையில் அடமானம் பெற்றுக்கொண்டு அவங்கள ஒரு நம்பகமான தங்களுடைய ஒரு கூட்டணி கட்சியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அடையிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ரஞ்சித்துடைய பார்வை பல நேரங்களில் வெளிப்பட்டிருக்குது. ஆனால் ரஞ்சித்தும் திருமாவளவனும் மிக முக்கியமான ஒரு புள்ளியில் வேறுபட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ரஞ்சித் பல மேடைகள் என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதிகள் அதை மட்டும் ஒருங்கிணைச்சு ரிசர்வ் தொகுதிகளில் மட்டுமே நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு அணி திரட்டணும்லாம் பேசும்போது திருமாவளவன் அதற்கு பதில் சொன்னார். ஸ்ட்ரெயிட்டாகவே ரஞ்சித்துடைய பேரை சொல்லாமல் என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி நான் பொது சமூகத்தோடு உரையாடணும்னு நினைக்கிறேன், என்னை நீ ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிக்குள்ளார முடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அவங்க பொது தொகுதி கேட்டது. ஓகே, ஸோ இந்த ஒட்டுமொத்த சிக்கலில் முதலில் இருந்து, அதாவது நாட் ஓன்லி நவ் ஃபார் அ லாங் டைம் ரஞ்சித்தை விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிரிவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ரஞ்சித்தை பிடிக்காத ஒரு டீம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால எவிடெண்டாக பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி பல முறை முட்டல் மோதல்கள் வந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். பொதுவாகவே ப்ரோ டிஎம்கே ப்ரோ விசிகாவாக இருக்கிற பல பேருக்கு ரஞ்சித்தை ஏற்றுக்கிறதுல அல்லது ரஞ்சித்துடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுல பல சிக்கல்களும் இருந்தது. இந்த முறை ரஞ்சித் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ரொம்ப ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறாரு. இந்த மாதிரி அவருக்கு ஒரு ப்ராப்பராக ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு இறுதி மரியாதை செலுத்த முடியல, எங்களுக்கான ஒரு சரியான ப்ரொவிஷன்ஸ் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல, நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதனோட ஒரு படி மேலே போயிட்டு டிஎம்கேக்கு இனிமேல் நான் ஓட்டு போடுறதை கன்சிடர் பண்ணணும், டிஎம்கேக்கு ஆமாம் நான் ஓட்டு போட்டேன், அந்த சிச்சுவேஷன் எடுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன். இந்த இடத்துல தான் ரஞ்சித் மேலே ஒரு விமர்சனம் வருது. ஏன்னா ரஞ்சித் நம்ம ஒரு ஷார்ப்பான ஒரு பர்சன் நம்ம நினைக்கும் போது என்ன அடிப்படையில் ஒரு திமுகவுக்கு ஓட்டு போட்டார் இத்தனை ஆண்டுகள். ஏன்னா டிஎம்கே ஒன்றும் இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிலாம் இல்லை. 1967 கிட்டத்தட்ட இன்று வரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. ஸோ தமிழ்நாட்டை அதிக வருடங்கள் ஆண்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் உண்மையாகவே என்ன மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் இங்கே நடந்தது, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்துக்காக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ரஞ்சித் யோசிச்சு பார்த்துருந்தாருனாலே அவர் திமுக ஓட்டு போடுறத ரீகன்சிடர் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் யாருக்கு இருந்ததுன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய அண்ணங்கிறாரு, அரசியல் குருங்கிறாரு, வழிகாட்டிங்கிறாரு, எங்களுடைய நம்பிக்கைங்கிறாரு. அப்படிப்பட்ட ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசியிருந்தாலே ஆம்ஸ்ட்ராங்கே சொல்லியிருப்பாரு, தம்பி நம்ம திமுக ஓட்டு போடுறதுக்கு நம்ம அவரே ஒரு மேடையில் பேசியிருப்பார். ஆம்ஸ்ட்ராங்குடைய பேச்சு, எங்க அப்பா திமுகவில் இருந்தாரு, எங்க தாத்தா இருந்தாரு, அங்கேயே அடமானம் வைக்கிறது எதுக்கு, அதுக்கு நீங்க எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசின அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய பேச்சை உண்மையாகவே ரஞ்சித் கேட்டிருந்தாருன்னா நிச்சயமா அவர் திமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டார். அதை மீறி அவர் எப்படி திமுக ஓட்டு போட்டார், இப்போது வருத்தப்படுகிறார் அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா எப்போல்லாம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்படுதோ அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஸ்டேஜில் வச்சு நீ எஸ்சி தானமான்னு கேட்கறது, எஸ்சி பிடிஓன்னு சொல்றது, இந்த மாதிரி பல நேரங்களில் மேல்பாதி இஷ்யூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துடைய குரல் ஒழிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி நான்லாம் புரட்சி இயக்குனர், நான் புரட்சி படம் எடுப்பேன், நான் கேள்வி கேட்பேன், நான் புரட்சி தமிழன் அப்படிலாம் பேசக்கூடிய பல வாய்கள் எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கும்போது கூட ரஞ்சித் கிரியேட்டட் சம் நாய்ஸ். பட் ரஞ்சித்கான லிமிட்டுங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா ரஞ்சித்ங்கிறவர் ஒரு டைரக்டர், அவ்வளோதான்.
வெல் நோன் டைரக்டர் பிகாஸ் ஹி டைரக்டர் ரஜினிகாந்த் இல்லையா? ரஜினி வச்சு அந்த படங்கள் பண்ணலைன்னா ரஞ்சித்தை தெரிஞ்சிருக்க போறதும் கிடையாது. ஸோ அதனால ரஞ்சித்துங்கிற முகமும், ரஞ்சித் பேசிய அரசியலும், ரஞ்சித் முன்வைத்த கொள்கைகளும், அவருடைய குரல் வந்து ஒரு தனித்து தெரிவதனாலையும், அந்த குரல்ல ஒரு சமரசமற்ற தன்மை இருக்கிறதுனாலையும் ஸ்டில் ஹி இஸ் மேக்கிங் சம் நாய்ஸ். இந்த இடத்துல தான் நிறைய திமுக ஐடியன்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீலசங்கி ஆமாமா, அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இயக்குது அவரை, அவர் ஒரு கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது எப்போதுமே நடக்கிறது தான். இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் நம்ம இங்க வந்து வெளிப்படையா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நாம் தமிழர் பச்சை சங்கிங்கிறது, தலித்திய செயல்பாடுகள் நீலசங்கிங்கிறது, ஆர்எஸ்எஸ் தான் இயக்குதுன்னு சொல்றது, டிஎம்கேக்கு ரொம்ப இது வந்து ஒரு சேஃப் கேமா இருக்கு. என்னன்னா யார் அவங்களை எதிர்த்தாலும் அவங்களை இயக்கிறது யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் தான். இப்போ விஜய் வராருன்னா விஜய் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? ஆர்எஸ்எஸ் தான். அப்புறம் வேற யாரு? ஏன்னா விஜய் வந்து களத்துக்கு வந்து கண்டிப்பா சிறுபான்மை வாக்குகளை பிரிச்சாருன்னா அது வந்து தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸா இருக்கும் டிஎம்கே ஃபீல் பண்ணுது. ஸோ இப்போ இருந்து இந்த நரேட்டிவை செட் பண்றாங்க. விஜய் யார் இங்கே வர வைக்கா தெரியுமா? நீ அந்த ஈகோ சிஸ்டத்தை நீ நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். யாரெல்லாம் விஜய் அட்டாக் பண்ணி வீடியோ போடுறா, யாரெல்லாம் ரஞ்சித் அட்டாக் பண்ணி வீடியோ போடுறா, யாரெல்லாம் சீமான் அட்டாக் பண்ணி வீடியோ போடுறா, யாரெல்லாம் அண்ணாமலை அட்டாக் பண்ணி வீடியோ போடுறாங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான். ஓகே, ஒரே டெய்லர், அதே வாடகைங்கிற மாதிரி எல்லாருக்கும் அதே ட்ரெஸ் தான் போகுது. ஓகே, ஒருத்தன் போயிட்டு அந்த பரதாவை போட்டு அந்த அந்த இந்த படத்துல வர மாதிரி தான், அது என்ன வெற்றி கொடிக்கட்டுல வந்து வடிவேல் எடுத்துட்டு வர ட்ரெஸ் மாதிரி மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணி அதே ட்ரெஸ்ஸை போட்டு அதே முகமுடியில வந்து அதே குரலா அதே மாதிரி அதே டோன்ல பேசுறானுங்க. நான் அடிக்கடி அதை பல பேட்டிகள்ல நான் குறிப்பிட்டிருக்கேன். இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஓட்டிங் பேட்டர்ன்ல 2 விஷயம் தான் டிசைட் பண்ணுது: ப்ரோ டிஎம்கே ஆர் ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை பல பேர் பிரிக்கிறாங்க, ப்ரோ டிஎம்கே ஓட்ஸ் எப்போதும் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ அதனால தான் திமுக இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு, எம்ஜிஆர் வெளியேறிய பிறகு, வைகோ வெளியேறிய பிறகு, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் அமராத போது, திரும்ப 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்ச பொழுது, இவ்வளையும் மீறி ஏன் வந்து டிஎம்கே இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த ஐடியாலஜி. ஓகே, அந்த ஐடியாலஜி இன்னைக்கு இருக்குதா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அந்த ஐடியாலஜிக்காக தான் இப்போ எல்லாரும் இருக்காங்களா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த கோர் ஓட்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கோர் ஓட்டர்ஸுங்கிறது அந்த கோர் ஓட்டராகவே இருக்கு. தங்களை டெமோக்ராட்டிக்னு சொல்லிக்கிறது, தங்களை வந்து ஒரு லெஃப்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்றது, ஒரு வந்து கடவுள் மறுப்பை பேசி ஒரு ஏத்திசம் பத்தி பேசுறது, ஒரு லிபரலா தங்களை காட்டிக்கிறது. லிபரல்னா என்ன? திருமணம் கடந்த உறவு. ஓகே, அதாவது அது வந்து கள்ள காதல்னு சொல்லாதீங்க, அடுத்தவர் மனைவி பிரியர்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தான் இவங்களுடைய புரட்சியாக இன்னைக்கு அப்பட்டமாக அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. பட் பியாண்ட் இது எல்லாத்தையும் மீறி தே ஹாவ் சம் கோர் ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஐடியாலஜி ட்ரிவனா ஒரு சம் பர்சன்டேஜ். அது வாட் இஸ் இட் பர்சன்டேஜ்ங்கிறது இட்ஸ் டீப் டிஸ்கஷன். பட் ஸ்டில் அதை ஹோல்டு பண்றதுனுடைய ஒரு தைரியம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. இந்த மண்ணில் வந்து தொடர்ச்சியாக அந்த தத்துவத்தை அவங்களால நிலை பெற வைக்க முடியுது. ரஞ்சித் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சின் மூலமாக இந்த டிஸ்கஷன் தொடங்கி இருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா யார் இங்கே திமுக எதிராக பேசினாலும் அவங்க பேர் சங்கீதான். அவங்க அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. ஓகே, அவங்க வந்து பாஜகவோட கூட நினைச்சிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் அவங்களை இயக்குது, டெய்லி ஆர்எஸ்எஸ் நாக்பூர்லேருந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புகிறாங்க, நாக்பூர் ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் பேசுவானுங்க. இவங்களுக்குலாம் நாக்பூர் எங்கே இருக்குன்னு இந்தியா மேப்பை காட்டி தொட்டு காட்ட சொன்னீங்கன்னா நாக்பூருக்கு பதிலாக அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஆனால் பேசுறது பார்த்தோன்னா நாக்பூருங்குவானுங்க, ஆர்எஸ்எஸ்ங்குவானுங்க. அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பெரும் கூட்டம். ஆனால் ஒரு பெய்டு ஆன்லைன் மீடியா மாஃபியா கூட்டம் இன்று இந்த திமுக அரசை பேக்கப் பண்ணுது, இந்த திமுகவை பேக்கப் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு, அவங்களுடைய வீக்னஸாகவும் மாறிக்கிட்டு. என்னன்னா கிரண், இதுல நீ 2 விஷயம் நீ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. இது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா வீக்னஸாங்கிறது 2026 தேர்தலில் தெரியும். ஒருவேளை 2026 ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான் 96ல சொன்னாரு, மறுபடியும் நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஜெயலலிதா ஜெயிக்க வச்சு ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல 2026 மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைத்து இந்த ஆன்லைன் மீடியா மாஃபியாக்கள் அதில் வென்று காட்டி விட்டார்கள் என்றால் அதுக்கு பிறகு ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, அவங்களுடைய வேட்டை இன்னும் கொடூரமாக இருக்கும். யோசிச்சு பாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஹேண்ட். எதுக்கு? பிரதமரை திட்டுறதுக்கு, எதுக்கு மத்திய அமைச்சர்களை திட்டுறதுக்கு, எதுக்கு மாற்றுக் கட்சி தலைவர்களை இழிவா பேசுறதுக்கு, அவங்கள பத்தி மீம் போடுறதுக்கு, அவங்கள பத்தி புரளிகள் பேசுறதுக்கு, அவங்கள பத்தி கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடுறதுக்கு. ஆனா எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்? இறந்த முன்னாள் முதல்வரை பற்றி 30 ஆண்டுகளாக களத்தில் இருந்த ஒரு பாடலை ஒருவர் பாடுவது தவறு, பாடினா அவருக்கு அரெஸ்ட், பாடினா அது வந்து தப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியாகிரபின்னு தோண்டி அதுல இவங்களுடைய பர்சனல் அஜெண்டாஸ், வெனம்ஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளார ஒழிச்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே தமிழ்நாடு ஒரு ஆன்லைனா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப தவறான ஒரு இடத்தை நோக்கி, ஒரு முன்னுதாரணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வருது. அகைன் கமிங் பேக் டு ரஞ்சித்தோட இஷ்யூவை பொறுத்தவரை, ரஞ்சித் இன்னும் வெளிப்படையாக உடைச்ச பல விஷயங்களை பேசணும். அதுல மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா, எப்படி இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் கடந்த 60 ஆண்டுகளாக வெறும் தனித்தொகுதிகளுக்கு மட்டுமே இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை பயன்படுத்தி கொண்டு பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு அப்பப்போ மேலே கிளர் தெழுந்து வரக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய முகங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரையும்
அப்படியே அவங்கள ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளார சுருக்கி அவங்களை எப்போதும் தங்களுடைய கைகளிலே வச்சுக்கிட்டு தங்களுடைய கைப்பாவை போல அவங்களை செயல்பட வைத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் ரஞ்சித் இன்னும் பட்டவர்த்தனமா உடைச்சு பேசினா அது அவருடைய சமூகத்துக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரும்பணி. அவர் பாலிடிக்ஸ் வந்து களத்தில் இறங்கி கட்சி தொடங்கி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராகி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அவர் ஓப்பனா பேசணும். கடந்த 60 ஆண்டுகள்ல எத்தனை முறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு இங்கு அமைச்சர்களில் மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அமைச்சரவையில் அவங்க ஆதி திராவிடர் நலத்துறையை தாண்டி அவங்க வேற என்னென்ன அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு வேற அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படலை, அல்லது அப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் செயல்பட விட்டார்களா, தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, அந்த தனி தொகுதிகளுடைய வளர்ச்சி பொது தொகுதியை கம்பேர் பண்ணும்பொழுது எப்படி இருக்குது, ஒரு பொது தொகுதிக்கும் தனி தொகுதிக்கும் வளர்ச்சியிலேயே வித்தியாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குன்னா வாட் இஸ் த ப்ராப்ளம்? இப்படி அனைத்தையும் பேச ரஞ்சித்தை நான் மனமோந்து அழைக்கிறேன். ரஞ்சித் தொடங்கி இருக்கிற இந்த டிஸ்கஷன் சரியான திசையை நோக்கி எடுத்துட்டு போகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். பிகாஸ் சம் ஒன் ஷுட் டூ திஸ். ஓகே, அது ரஞ்சித் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா நான் சந்தோஷப்படுறேன். அவர் இப்பவும் இன்னும் வெளிப்படையாவே பேசியிருக்கலாம். ஆமா, நான் போட மாட்டேன், ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட அப்போதைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் பார்த்து நான் டிசைட் பண்ணுவேன். ஆனா நான் என்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்றேன். அப்படிங்கிறது இருக்கும்ல அவருக்கு மனசுக்குள்ள இருக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னா எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ரஞ்சித் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நான் தான் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் எல்லாம் சொல்றீங்க. அதற்கு தான் திமுக ஐடிங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஆசை இருக்கும்ல பகுஜன் சமாஜ் கட்சி. இவங்கள மாதிரி வந்து கொத்தடிமையா இருந்து 200 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு இடத்துல ரஞ்சித் இல்லை. ரஞ்சித் இஸ் பேசிக்கலி எ கிரியேட்டர். அவருடைய படைப்புகள்ல விமர்சனங்கள் இருக்கானா இருக்கு, அவருடைய படைப்புகள்ல எனக்கு முரண்பாடுகள் இருக்கானா இருக்கு, அவர் மேல எனக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு, அவரை பத்தி எனக்கு டிபேட் பண்றதுக்கு விஷயங்கள் இருக்கானா இருக்கு. அதை நான் அவர்கிட்டயே நேரடியாக பேசுறது அளவுக்கு எனக்கு அவருக்குமான ஸ்பேஸ் இருக்கு. பட் விஷயம் அது இல்லை. அவர் ஒரு பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட், போயிட்டு ரோட்ல உட்காந்து பெயிண்டிங் வரைஞ்சு கூட சம்பாரிச்சுப்பாரு. இவங்கள மாதிரி கொத்தடிமையா 200 ரூபாய்க்கு வேலை பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரஞ்சித் மேல நம்பிக்கை இருக்கு. ரஞ்சித்துடைய சுயமரியாதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் யார் பேசினாலுமே அவங்களுக்கும் பசிக்கும்லன்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் டெய்லி என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இல்லை, உண்மையாகவே 200 ரூபாய்க்குள்ளார தானே ஏதோ ஒன்று சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அதில் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமைகளுக்கு ரஞ்சித்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே. ஆனால் ரஞ்சித் என்ன சொல்கிறாரு, இந்த மண் எங்களுடைய பூர்வக்குடிகளோடது, ஸோ இதை இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா நம்மளாம் ஒன்றுபடணும் அப்படிலாம் நிறையா பேசிட்டு இருக்காரு. ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ரஞ்சித்துடைய மண் இது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ரஞ்சித்துக்கும் பொதுவான மண். ஒரு பக்கம் இப்ப மோகன் ட்வீட் போட்டாரு. அவரு வந்து டே என்னடா எல்லாருக்கும் மண்ணா இப்ப நாங்களா யாருடா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த மண் எங்களோடது அப்படின்னு சொல்லி சென்னையை தங்களுடைய பூர்வக்குடி மண்ணாக கருதி கிளைம் பண்ணக்கூடிய 2 பெரும் சமூகங்கள்ல ஒன்று வந்து வன்னியர் சமூகம், இன்னொன்று வந்து பறையர் சமூகம். இந்த 2 சமூகங்களும் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது கருப்பர் நகரம்னு இருந்துச்சு. கருப்பர் நகரம் புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா என்னுடைய ஓரளவுக்கு இதனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஐ திங்க் பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு நாவல், தமிழ் பிரபான்னு சொல்லிட்டு, அவர் இப்போ ரஞ்சித்தோட டீமில் இருக்கார். அப்போ விகடனில் இருந்தார். விகடனில் இருக்கும்போது அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் மெட்ராஸுடைய ஓரளவுக்கு அந்த டெமோகிராஃபிக்ஸ், அந்த ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் போன்ற அந்த ஒரு வாழ்வியலை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த மண் வந்து எல்லோருக்குமான மண்ணாக தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தங்களுக்கான மண்ணாக அது மாறிடும் அப்படிங்கிறதுல எனக்கு தோணும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நாங்கள் 40% இருக்கும் இல்லை. சரி, அதுதான் சொல்ல வரேன். சரி, என்னன்னா ஒரு இடத்துல ஒருத்தங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அந்த மண்ணை உருவாக்குனதுல, அந்த மண்ணை தழைக்க வச்சதுல, அந்த மண்ணை பிழைக்க வச்சதுல பல்வேறு சமூகங்களுடைய பங்களிப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சென்னையை இந்த அளவுக்கு உயர்த்தினதுல, சென்னைக்கான மிக முக்கியமான கல்வி நிலையங்களை கொண்டு வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுல முதலியார் சமூகத்துக்கு என்ற ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி சென்னைக்குள்ளார மிகப்பெரிய அளவில் வணிகத்தை கொண்டு வந்து சேர்த்ததில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகர்களை சொல்லலை, காலமாக அந்த காலத்தில் இருந்த வணிகத்தை கொண்டு வந்து சேர்த்ததில் செட்டியார்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. ஓகே, இதே சென்னையாகவே இருப்பதில், சென்னையினுடைய புராதனம் காப்பாற்றப்பட்டதில், சென்னையினுடைய சட்டம் ஒழுங்கு பணிகளுக்கு பின்னாடி, சென்னையினுடைய ஆட்சி பணிகளுக்கு பின்னாடி அப்போது இருந்து சிவில் சர்வன்ஸாக இருந்து ஒர்க் பண்ணதில் பிராமண சமூகத்தினுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர்ஸில் இருந்தோம், நாங்கள் உடல் உழைப்பை கொட்டணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்லணும். தஞ்சை பெரிய கோவிலை யார் கட்டினார் அப்படின்னா ராஜராஜ சோழன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஸ்கூல் டேஸ்ல காமெடியா சொல்லுவோம், இல்ல கொத்தனார் கட்டினாரு அப்படின்னு. கொத்தனார் கட்டியிருக்கலாம், ஆனா கொத்தனாருக்கு அந்த கொத்து வேலைக்கான கூலியை கொடுத்து இந்த வேலையை நீ செய்யன்னு சொல்றதுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, அது யாரிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மண்ணில் ஒரு பக்கம் பறையர் சமூக மக்களும், ஒரு பக்கம் வன்னியர் சமூக மக்களும், ஒரு பக்கம் முதலியார் சமூக மக்களும், ஒரு பக்கம் செட்டியார் சமூக மக்களும், இன்னொரு பக்கம் அதிகமாக தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு சமூக மக்களும்
வாழ்ந்திருக்காங்க. அதை நீ எப்படி மறுக்க முடியும்? ஸோ அப்போ எல்லோருக்குமான மண்ணாகத்தான் இது இருந்திருக்கு. அவங்கவுங்களுடைய வேலைக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய கைகளில் இருந்த வசதிக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அது இந்த மண் தழைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயக்கருடைய பேர் தான் சென்னப்ப நாயக்கர் தான் வந்து, அதனால தான் வந்து சென்னைன்னு பேர் வந்துச்சு, சென்னப்பட்டினம்னு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு எந்த வரலாறையும் நம்ம வந்து புறம் தள்ள விரும்பலை. ஓகே, எல்லா வரலாற்றையும் நாம் வணங்குகிறோம், வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் நாங்க தான் அப்படிங்கிறது, இல்ல நாங்க தான் அப்படிங்கிறது, அப்படின்னா நாங்களாம் யாருடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பாங்கல்ல. இப்போ ஒருத்தருக்கு இவரும் இயக்குனர், அவரும் இயக்குனர், இவருக்கும் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு, அவருக்கும் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு. இவரோட கிராஃப்ட் வேற, அவரோட கிராஃப்ட் வேற. படமா இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே மாதிரி தான் இது என்னோட மண் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நாங்க யாரு, அப்புறம் நீ கேட்பீல, அப்புறம் நான் கேட்பல, அப்புறம் நம்மளாம் யாரு? ஸோ இந்த மண்ணை வந்து இப்போதைக்கு வந்து டைசெக்ட் பண்ணி அதுக்குள்ளார போய் பயங்கரமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எப்படி பார்த்தாலும் இந்த மண்ணை முன்னேற்றியதில் நான் சொன்ன இந்த சில சமூகங்களுக்காவது மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு இருந்திருக்கு. அவங்களுடைய பங்களிப்பு எல்லாம் இருட்டடிப்பு பண்ணப்படுது. அல்லனா இங்க மற்ற சமூகங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா? நான் சொன்ன இந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் வெளிப்படையா பேசுறது கிடையாது. ஸோ அப்படி வெளிப்படையா பேசுறது கிடையாதுங்கிறதுனால அவங்களுடைய வரலாறே இல்லை அப்படின்னு ஆயிடாது, அவங்களோட கான்ட்ரிபியூஷனே இல்லைன்னு ஆயிடாது. அப்போ இதெல்லாம் இப்போதைக்கு பேசுறதுக்கான காலகட்டமாக நான் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு சென்னைங்கிறது ஒரு பக்காவான ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு கல்ச்சர்ல எல்லா ஊர்ல இருந்தும் இங்க வராங்க, சென்னையில வந்து உழைக்கிறாங்க. அவங்க சென்னைக்காரர்களை விட சென்னையை ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த சென்னை என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூவத்துல கொண்டு போய் சாக்கடை விடுவேன் அப்படின்னா சரியா இருக்குமா? இது என் ஊரு, இது என்னோட பூர்வகுடி மண்ணு, என் பாட்டனோட ஊரு, சரி, அதுக்காக என் கக்கூஸ் தண்ணியை கொண்டு வந்து நான் கூவத்துல விடுவேன், நீ அதை தான் நீ வந்து குடிக்கணும், அதுதான் நீ குளிக்கணும் அப்படின்னா இது உன்னோட பூர்வகுடி இல்லை மாமே. உனக்கு வந்து என்ன பண்ணணும், பாடம் சரியான விதத்தில் நடத்தப்பட வேண்டும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? உன்னுடைய மண் அப்படின்னா அந்த மண்ணை நீ நேசிக்கணும், அந்த மண்ணை நீ காப்பாற்றணும், அந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு நீ பாடுபடணும், அந்த மண்ணினுடைய அந்த வளமை குறைஞ்சிடாம அந்த மண் வந்து தழைச்சு செழிச்சு நிற்கிறதுக்கு நீ நிற்கணும். ஓகே, நாங்கள் நிறைய இருக்கிறோம் அதனால இது எங்கள் மண் அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி கிளைம் பண்ணால் தமிழ்நாடு முழுக்க பிரித்து கொடுத்துட வேண்டியதுதான். இது தேவர் மண், இது அந்த மண், இந்த மண், இதில் நடுவில் பெரியார் மண்ணுன்னு வேற ஒரு கூட்டம் வருவாங்க. பெரிய சிக்கல். சரியா? நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு எந்த மண்ணு கொடுக்குறது, அது இந்த லாரியில எல்லாம் ஏற்றி போதில்ல, எல்லாம் ஆத்து மண்ணில் அள்ளி கொண்டுட்டு போகிறாங்கல்ல, அதெல்லாம் யார் மண்ணு? அது பெரியார் மண்ணுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ என்னன்னா எல்லாமே மண்ணு, அவ்வளோதான். சரியா? ஸோ பேசிக்கலி இங்கே நம்ம வந்திருக்கிறோம், இது ஒரு வாடகை வீடு. நம்ம இங்கு வந்ததற்கான ஒரு பர்பஸ் இருக்கு, அதை வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்களுடைய கர்மாவை தீர்த்துட்டு கிளம்ப போகிறோம். சில பேருக்கு இந்த வருஷத்துல சொல்லுவாங்களே அந்த புக்ஸ் வந்து டேலி ஆகாது, வரவும் செலவும் சமமா இல்லாத போது வரவு அதிகமா இருந்துச்சுன்னா இருந்து அடுத்த பிறவி எடுத்து அதை வந்து நம்ம டேலி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்க போகுது. இவ்வளவுதான். இதை தாண்டி இது ஏன் மண்ணு ஓ மண்ணு இதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ரஞ்சித் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு பொது சமூகத்தோடு ஒரு உரையாடி ரஞ்சித்தோடு ஒரு இணக்கத்தை கொண்டு வந்து ரஞ்சித் பேசக்கூடிய கருத்தியலுக்கு வலு சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட டக்குன்னு பக்கத்துல போகும்போது இது ஏன் மண்ணு தெரியுமா அப்படின்னா இது ஓ மண்ணா, சரி ஓகே, நீனே இந்த மண்ணோட மண்ணா இருந்து ஏதோ ஒன்று பண்ணு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இந்த இந்த பொது சமூகத்தோடு உரையாடுவதற்கான ஒரு உரையாடலை அது கட் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கதா நான் பார்க்குறேன். ஹோப் ரஞ்சித் காலப்போக்கில் கொஞ்சம் அரசியலாகவும் இதை அணுகி, ஏன்னா இப்போதைக்கு அவருக்குள்ளார இருக்கிறது வந்து ஒரு கோபம், அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ வெல்கம். ஓகே, லெட் ஹிம் டாக், லெட் ஹிம் டிபேட், லெட் ஹிம் கிரியேட் சம் டிஸ்கஷன், ஸோ விச் இஸ் வெரி மச் நீடட் இன் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டிருக்காரு அமைச்சர் ரகுபதி அவர்கள். சமூக நீதிக்கான நாயகன் யாருன்னா அண்ணாதுரைக்கு முன் ராமர் தான், ஸ்ரீராமர் தான் தானே பேசியிருக்காரு. இதுல சந்தோஷம் தானே, இதுல என்ன குண்டை போட்டு இல்லைன்னா அவங்க அப்படி பேசுவாங்களா என்று ஒரு ஆச்சரியம். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு திமுக காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்க போயிருக்கிறாரு? கம்பராமாயணம், கம்பன் கழகத்தின் விழா. ஓகே, அங்க வந்து ஒரு ராமாயணத்தை பற்றின தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதில் மனப்பூர்வமாக அவருடைய மனசுக்குள்ள ரகுபதி இப்படிப்பட்டவர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இதை வந்து நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து உடனே திமுகவில் இப்படி பேசிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இதை நம்ம சென்சிபிளா என்ன பண்ணணும்னா நம்ம ரகுபதியை புகழணும், இப்போ ரகுபதியை நம்ம பாராட்டணும். சென்னையில் வந்து நம்ம வந்து உண்மையாகவே சொல்கிறேன், சனாதன தமிழர் சங்கம் நம்ம அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து ரகுபதி அவர்களை தான் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, இப்போ சேகர் பாபு வந்து பயங்கரமாக பக்திமானா இருக்கிறாரு, இல்லை யாரோ ஒரு திமுக அமைச்சர் வந்து பக்திமானா இருக்காங்க, நம்ம உடனே உங்களை ட்ரால் பண்ணிடுறோம். பண்ணக்கூடாது. We should celebrate them. We should invite them. அட பாஸ், நீங்க நம்மளா அங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களை நம்ம அரவணைச்சுக்கணும். இதை நம்ம பண்றதே கிடையாது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், பாருங்கள் திமுக கூடாரத்தில் அப்படின்னா அவர் அடுத்த தடவை பேசுவார், அடுத்த தடவை என்ன சொல்லுவாரு, இல்ல நான் ராவணன் சொல்ல வந்தேன், அது ராமன் ஆயிடுச்சுங்க. பட் ஆனா அவருக்கு தெரியாது ராவணன் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு காலம் தான் நீ உண்மையை மறைக்க முடியும்?
உனக்குள்ளார போயிட்டு அந்த ராமரே பேச வைத்ததாக நான் நினைக்கிறேன். அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த பால ராமரே வந்து அவருக்குள் இறங்கி ரகுபதியை அப்படி இயக்கியதாக நான் பார்க்கிறேன். ஒரு வரவேற்க தகுந்த ஒரு பேச்சு. இதை அடுத்த கட்டமாக எல்லா அமைச்சர்களும் பேசுவார்கள் நான் நம்புறேன். நீ தனிப்பட்ட முறையில் KN நேரு அவர்கள்கிட்ட அப்படி போயிட்டு உட்காந்து பேசினீங்கன்னா அவர் கதையா பெருமாள் கதை நிறைய சொல்லுவார். ரெடியார் இல்லை. ஸோ அவர்கிட்ட நீ கேட்டீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற பெருமாள் கதையெல்லாம் பத்தி அவ்வளோ பேசுவார். நீ வேணா ஒரு தடவை பேசிப்பாரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா. இல்ல இது ரியாக்ஷன் ரெப்ரகஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைக் கட்சிக்குள்ளே நான் இது என்ன சொல்ல வரேன்னா கட்சிக்குள்ளார இருந்து கண்டிப்பா அவரை கூப்பிட்டு கடிஞ்சுப்பாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு. வெளியில இருந்து ட்ரால் ஆகும். நான் அதுக்கு தான் நான் வெளிப்படையாக என்ன சொல்றேன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேசியவாத சிந்தனையாளர்கள், பக்தி மார்க்கத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள், இறை வழிபாட்டாளர்கள் எல்லோரும் அமைச்சர் ரகுபதி அவர்களை இப்ப இந்த நேரத்தில் நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணணும். ஓகே, அதாவது திமுக காரங்களே வந்து ட்ரால் பண்ண வந்தாலும் நம்ம போய் என்ன பண்ணோம், டிஃபெண்ட் பண்ணணும். எங்கால எப்படி நீ பேசுவ? ராமருடைய ஒரு தீவிர பக்தன் எங்க இருந்திருக்கிறார் இவ்வளவு நாளா? சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. எங்களுக்கே தெரியல. அவரை நாங்கள் எவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அவரெல்லாம் நீங்கள் ட்ரால் பண்ணக்கூடாது. நம்ம ஆட்கள் ட்ரால் பண்ணாலும் நம்ம தடுக்கணும். திமுகவிலிருந்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் அது கண்டித்து இந்து முன்னணி, RSS, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்தணும். இப்போ எப்படி அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்து இல்லை ஏதோ ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி தானே PTR துறையை மாற்றுறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ரகுபதியை வாழ்த்தி ஒரு அறிக்கை கொடுக்கணும். என்ன சிரிக்கிறேன்? நான் உண்மையாக சொல்ல, வாழ்த்தி ஒரு அறிக்கை கொடுத்தா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன். அவரை வந்து மிக முக்கியமான துறைக்கு, ஈவன் நிதித்துறை கூட அவரை நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறேன். ஏன்னா ராமரை மனதில் வைத்து பூஜிக்கக்கூடிய ஒரு ரகுபதி அவர்களை நாம் உண்மையாகவே வி ஷுட் செலிப்ரேட். இல்லை ஆமாவா இல்லையா? உனக்கு அதில் உடன்பாடு தானே? கண்டிப்பா. ரகுபதி அவர்களுக்கு அடுத்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணுமா வேணாமா? நம்ம சேனல்ல ஒரு இன்டர்வியூ கேட்டா நான் சொல்றது அந்த ப்ரொமோஷன் இல்ல, புரியுது, பதவியில ஒரு சோசியல் மீடியால அவர் தான் ஆல்ரெடி ப்ரொமோட் ஆயிட்டாரு. ஒரே ஒரு வீடியோ இத்தனை காலமாக ரகுபதியா, யார் அந்த ரகுபதி அப்படின்னு கேட்டு ரகுபதி என்று வைத்திருக்கிறார். பத்தியா ரகுபதி ராமருடைய அவர் அப்பவே தெரிஞ்சுதான் வச்சிருந்திருக்காங்க, சும்மாலாம் வைக்கல. எனக்கு தெரிஞ்ச சேகர் பாபு அண்ணனுக்கு பதிலாக அவரை வந்து அறநிலையத்துறை அமைச்சராக கூட ஆக்கலாம். ஏன்னா சேகர் பாபு அண்ணனுக்கு CMDA சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் போதலை அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வருது. ஸோ அதனால வந்து ஏன் நாம் அவரை, ரகுபதி அவர்களை, ராமரை மனப்பூர்வமாக பூஜிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட அவரை ஏன் நாம் அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம TR ரமேஷ் சார், நம்ம ரங்கராஜ நரசிம்மன் சார்ட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்களும் 4 இடத்துல பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் நடப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இட்ஸ் அ மேஜிக். ஓகே, ரகுபதியாக பேசியதாக நான் பார்க்கல, ரகுபதிக்குள் அந்த தெய்வமே இறங்கி பேசியதாக நான் பார்க்குறேன். அடுத்தாக விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. இதற்கு முந்தைய ஆட்சியில் யாரும் ஆட்சியாளர்கள் சினிமா துறையில் தலையிடவே இல்லை, இப்போது சினிமா துறையில் அரசியல் தலையீடு நிறையாவே இருக்குது என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் அரசியல் பேசுவாருன்னு தெரியும், இந்த அளவுக்கு உடைத்து பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? அவரை ஏதோ போட்டு உடைச்சிருப்பாங்க, அதனால பேசியிருக்கிறாரு. என்ன விஷால் வந்து ரொம்ப காலமாகவே இதை பேசியிருக்கதை நான் பார்க்குறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், சூன் விஷால் வில் ஜாயின் BJP. வெகு விரைவில் 2026 தேர்தலுக்கு முன்பாக அவர் பாஜகவில் இணைந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே சில ப்ரிலிமினரி டாக்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு தான் தகவல்கள் வருது. விஷால் வந்து அட் எனி டைம் ஹி மே ஜாயின் BJP. அதே மாதிரி விஷாலுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப காலமாகவே பிரதமர் மோடியை சந்திச்சாரு. ஒரு தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு நபர். விஷால் போன்றவர்கள் பாஜகவுக்கு வருவது பாஜகவுக்கு ஒரு பலம். EPS OPS அப்படின்னு கேட்டபோது ஒரு IPS போதும் அப்படின்னாரு. இல்ல அதுதான் தன்னுடைய அரசியல் எண்ண ஓட்டத்தை மறைக்காத ஒரு மனிதர். எப்பொழுதெல்லாம் தேசிய தலைவர்கள் இங்கு வருகிறார்களோ அப்போ முக்கியமான செலிபிரிட்டி, சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள், தொழில் சார்ந்த மிக முக்கியமான முன்னணி நிறுவனங்களுடைய முதலாளிகளை எல்லாம் சந்திப்பது என்பது இந்த மீட் அண்ட் கிரீட் செஷன்ஸ் ஆர் வெரி குவைட் காமன். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளில் பலமுறை விஷால் கலந்துகிட்ட பொழுதெல்லாம் அவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பலரையும் சந்தித்திருக்கிறார். அவருக்கு ஒரு தேசியவாத சிந்தனை உண்டு. ரெண்டாவது, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஸ்ட்ராங், ஒரு சவுத் முழுக்க அறிமுகமான ஒரு முகம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்று தெலுங்கானா என்று எங்கே போனாலும் அவரை தெரியும். ஸோ அவருக்கான ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஸோ இப்படிப்பட்ட முகங்கள் பாஜகவை நோக்கி வருவது என்பது வரவேற்க தகுந்தது. அண்ணாமலையினுடைய பீரியடில் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிஃபோர் 2026 எலெக்ஷன்ஸ் ஆர் டியூரிங் தி 2026 எலெக்ஷன்ஸ் விஷால் எய்தர் வில் கேம்பெயின் ஃபார் BJP, இல்லைனா ஒரு BJP-யின் ஒரு வேட்பாளராக கூட அவர் வந்து களமிறங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த இஷ்யூ ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. இதுதான் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராக மாற விடாமல் சீமான் போன்றவர்கள் தடுத்தாங்க. அமேசான் வந்து படம் வாங்குறதுக்கு என் தம்பி உதயநிதி சம்பாரிச்சுட்டு போட்டோம். ரெட் ஜெயின் நிறுவனத்தினுடைய தலையீடு சினிமா துறையில் அதிகமாக இருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் எழுந்த விவாதத்தின் பொழுது சீமான் போன்றவர்கள் அதை வந்து ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா சீமான் போன்றவர்களுக்கு சில பலன்கள் இருந்தது அதனால. ஓகே, ஸோ உதயநிதிக்கு ஒரு ஜால்ரா அடிக்கணும், உதயநிதியை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் சீமான் அண்ணன் இருந்த காலகட்டம் அது. ஸோ அதனால அவர் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எகெயின் இப்போ விஷால் பேசியிருக்கக்கூடிய இந்த குரலை திரையுலகம் ஏன் பேசுறதுக்கு தயங்குறாங்கன்னா, நான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் 2026 கிளாரிட்டி இன்னும் மக்களுக்கு வரல. 2026 இஸ் கோயிங் டு பி a சேஞ்ச் ஆர் நாட்டுங்கிறது ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்குது. ஓகே, அதில் வந்து ஒரு
தெளிவு இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, ஸோ கண்டிப்பா ஏடிஎம்கே வந்துருமா நமக்கு தெரியாது. இதே போல ஏடிஎம்கே பிரிந்து உடைந்து சிதறி இருந்தால் 200% அவர்களால் வர முடியாது. சரி, பாஜகவால் வந்துட முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியில் 200% 2026 பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட்டாக மாறுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ ஹாவ் தட் ஒப்பீனியன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த கிரிட்டிசிசம் விச் இஸ் சப்ஸ்டான்ஷியேட். ஓகே, என்னால் அது வந்து ஆதாரங்களோடு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி என்னால் சொல்ல முடியும் ஏன் 26 இஸ் நாட் பிஜேபி கவர்மெண்ட்னு. ஸோ அப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கும்போது விஜய் வில் கெட் சம் குட் பர்சன்டேஜ், பட் ஹி வில் நாட் பிகம் a ரூலிங் பார்ட்டி. ஒரு வேவ் ஒன்று வரணும். ஓகே, ஒரு புதுசாக ஒருத்தங்க வரணும்னா ஒரு வேவ் 96 வந்ததில் ஒரு வேவ் மக்கள் அப்படியே கொதிச்செழுந்து போய் ஓட்டு போட போனாங்களா, அந்த மாதிரியான ஒரு கொதிச்செழுந்து போய் ஓட்டு போடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நடக்கணும். விச் இஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அப்படி ஒன்று இருப்பதாக நினைக்கல. ஒன்று மீண்டும் திமுக வரலாம், அல்லது அதிமுக வரலாம், அல்லது வேறு யாராவது முக்கியமான அணிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மேட்சுக்கு கிரியேட் பண்ணால் தே மே பிளே சம் அடிஷனல் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டணி அரசு, இல்லை அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம், இப்படி தூரத்தில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், இப்படி ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ திரைத்துறைக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் அவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. அடுத்த 5 வருஷமும் உதயநிதியோட அனுகிரகம் இல்லாமல், ரெட் ஜெயண்ட்டுடைய அனுசரணை இல்லாமல், சன் பிக்சர்ஸோடைய இல்லை சன் டிவியினுடைய ஒரு உறுதுணை இல்லாமல் இங்கே சர்வை பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால விஷால் பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம், விஷால்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓப்பனஸ் இங்கே திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பேர் தான் சொல்லுவாங்க. கேட்டால் இன முரசு, மாலை முரசுன்னு பேர் மட்டும் வச்சுக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஒன்றும் பேசுறது கிடையாது. அப்படியான ஆட்கள் அதிகமாக இருப்பதாக நான் பேசினா அவங்களுடைய இந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் நீ வந்து உன்னோட வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்கிற நீ எதுக்கு நீலாம் கருத்து சொல்கிற? எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்தால் நான் பேசுவேன், பாஜகவாக இருந்தால் நான் தரையில் உருண்டு பொருளுவேன், ஆனால் திமுகன்னு வந்தால் நான் வாயை பொத்திப்பேன் அப்படின்னா நீலாம் கருத்து சொல்லாது. ஓகே, நீ எல்லாம் எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அஜித் இருக்காரு, அஜித் நம்ம ஏதாவது சொல்றோமா? சொல்றதே கிடையாது. நான் நடிக்கிறேன், பிடிச்சா படம் பாரு, எனக்கு நீ ரசிகர் மன்றம் கூட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா எல்லாத்தையும் கலைச்சு விட்டாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு, படத்துல நடிக்கிறாரு, சம்பளத்தை பைக் ரைட் போயிடுறாரு. ஆமா, சி அவருக்கு பிடிச்சதை செய்யறாரு, பைக்ல போறாரு, கார்ல போறாரு, நடந்து போறாரு, ஊர்ல போறாரு, என்னத்தை வேணாலும் அவர் பண்ணட்டும், அவருடைய வாழ்க்கை. ஏன் அதுக்கு மேல நீ வராதங்கிறாரு. என்னோட பிரைவேசிக்குள்ளார நீ வராத, நான் நடிச்சது பிடிச்சா பாரு, பிடிக்கலையா படம் ஃப்ளாப்பு, அந்த ப்ரொடியூசருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமா இல்லை படம் நடிச்சு கொடுக்கணுமா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை வந்து தலைவான்னு சொல்லாத, நீ தான் எனக்கு உயிர்னு சொல்லாத, என் உலகம்னு சொல்லாத, என் உலகம் வேற. சி ஹீஸ் கிளியர்லி புட்டிங் த பவுண்டரிஸ். ஓகே, இதுதான் என் உலகம் வேற, எனக்குன்னு என் குடும்பம் ப்ரையாரிட்டி. ஸோ முடிச்ச உடனே வேற எங்கேயும் பார்க்க முடியல. ஒன்று அவருக்கு பிடிச்சதை செய்யறாரு, அல்லது பிடிச்சவங்க கூட இருக்காரு. ஹீ ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிஸ் ஃபேமிலி ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிஸ் ஓன் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுல மட்டும்தான் இருக்காரு. தேவையில்லாம வந்து நான் வந்து நீட்டை எதிர்க்கிறேன், நான் வந்து ஓட்டை பிரிக்கிறேன், வேணாம். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க மக்கள்? ஒரு இடம் கொடுத்து உன்னை மதிக்கிறாங்க. நீ தியேட்டர்ல வந்து படம் நடிச்சுன்னா வந்து பாக்குறாங்க. உன் படத்தை டிக்கெட் கொடுத்து வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு உனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நீ தான் சந்தோஷப்படணும். நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல, அவங்கவுங்க ரிலேட் பண்ணிக்கிட்டு அது அவங்கவுங்களோட தப்பு, பிரச்சனை. ஸோ உனக்கு அந்த இடம் கிடைச்சிருக்குதா, சந்தோஷப்படு. நம்மலாம் வந்து ஒரு ஆக்டர் ஆகி அஜித், விஜய் இந்த காம்பினேஷன்ல எல்லாம் போட்டியில் வந்து நம்ம நிப்போம் நம்ம நினைச்சோமா? ஏதோ அப்படி இப்படி வந்த உன்னுடைய திறமையை ரசிச்சாங்க மக்கள், இன்னைக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னா மூடிட்டு இருக்கணும். அதை விட்டு சம்மந்தம் இல்லாமல் கருத்து சொல்றேங்கிற பேர்ல கருத்து சொல்ல வேண்டியது, அடுத்து திமுக கவர்மெண்ட் வந்தால் அண்டர் கிரவுண்டில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது, இந்த அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. when it comes to விஷால் is having that openness because விஷாலுடைய முக்காவாசி படங்களை விஷால் தான் தயாரிக்கிறாரு, அதனால பிரச்சனை வந்து விஷாலுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று விஷால் படங்கள் அவர் மேல இல்ல ரெப்பர்கேஷன்ஸ்லாம் இல்லை. விஷாலுடைய படங்கள் இன்னைக்கு தியேட்டர்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்லை. விஷாலுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் வேணும், இது எல்லாமே விஷாலுக்கு பர்சனலி இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இஸ் லைக் அது வந்து அவரை டிரைவ் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். நீ ஒரு கருத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் டிரைவ் பண்ணதா பார்க்குறேன். அண்ட் ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஒரு தடவை அவருடைய மீம் கூட இப்போ பயங்கர வைரல் இல்லையா, சாப்பிடும்போது. ஸோ ஹி நெவர் மைண்ட். ஓகே, கேமரா ரோல் பண்ணுதுன்னு தெரியும். ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு வரும்போது அப்படிதான் பேசியிருந்தாரு, நான் வந்து சைக்கிளில் வந்தேன், நான் இப்போ கார்லாம் வந்து வித்துட்டேன், காரில் வந்து வர முடியல. ஸோ ஹீஸ் சி தட் இஸ் விஷால். ஓகே, ஐ டோன்ட் சி இட்ஸ் ஒரு தப்பாவோ ஒரு ட்ராபேக்காவோ ஒரு செட்பேக்காவோ நான் பார்க்கல. விஷால் இப்படி தான், அந்த விஷால் இப்படி தான் பேசுவார். இப்படி பேசியிருப்பதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் அல்லது அவர் பேசக்கூடிய ஒரு கருத்துக்கு ஒரு சப்போர்ட்டோ இந்த ஈகோசிஸ்டம்லேருந்து உருவாக விடவும் மாட்டாங்க. அப்படி உருவானாலும் அது விஷாலை நோக்கி வரக்கூடிய ஒரு குரலாக இருக்காது. விஷாலுக்கு எதிர்குரல் வேண்டுமானாலும் வரலாமே தவிர
திரையுலகத்தில் இன்று புரட்சி வேஷம் போட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அடுத்த படத்தை எப்படா ரெட் ஜெயிண்ட்டுக்கு விற்கிறதுன்னு சொல்லி ரெட் ஜெயிண்ட் ஆஃபீஸில் க்யூவில் நிற்கும் பொழுது ஒருத்தர் பேச மாட்டாங்க இதை பற்றி. இதுதான் உண்மையான நிலவரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை அப்படியே புரட்டி போட்டுட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய ஆடியோ. முதல்ல சீமானவருடைய ஆடியோ காளியம்மாள் தொடர்பாக அவர் ஒன்று பேசியிருந்தாரு. அது உடனே நாம் தமிழர் நிர்வாகிகள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது ஒரு டீப் ஃபேக், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி எங்களுடைய அண்ணனுடைய நற்பெயரை களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆடியோ நீங்கள் கேட்டீங்களா? நான் கேட்டேன். பேசிக்லி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு இதில் ரொம்ப டீப்பாக பர்சனலாக சில கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசினதெல்லாம் வந்திருக்கு. சில பேருடைய பர்சனல் லைஃப்லாம் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ஓகே, ஏன்னா அது அவங்க 2 பேருக்கு இடையிலான தனிப்பட்ட விவகாரங்கள், அதை பொது வெளியில் பேசுவது என்பது தவறு. ஆனால் அரசியல் ரீதியாக இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நான் சீமானோடு நெருக்கமாக இருந்த காலகட்டத்திலேயே நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த எப்போதும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இந்த வாய்ஸ் நோட் போடுறது தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்போதுமே எப்படி இருப்பாருன்னா, ஒரு ஐஃபோனில் எப்போதுமே அவர் காதில் இயர்பட்ஸ் இருக்கும், இல்லை கனெக்டட் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பாரு. வாய்ஸ் நோட்ஸ் அவருக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஏதாவது வாய்ஸ் நோட் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை கேட்பார், கேட்டுட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுகிட்டே இருப்பார். திஸ் வாஸ் இஸ் ரொட்டீன். மேபி நான் அவரை சந்தித்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 3 வருடங்களில் அவர் எவ்வளோ மாறி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது அப்போதைக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போது அவருக்கு நெருக்கமான வட்டம், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கும்ல, ஸோ அவங்க எல்லாருமே நாங்கள்லாம் உட்காந்து பேசின காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் திஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். ஏன்னா அவருடைய ஆடியோக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது. ஏதோ ஒரு கோபத்தில் கூட நான் கூட எழுதியிருந்தேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி டம்மி வேட்பாளர்கள் பேர் போடுறாங்க, பெண் வேட்பாளர்களை போடுறாங்க அப்படின்னு நான் எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டாக இருக்குது. எனக்கு அதற்கான போதுமான ஆதாரங்கள் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கில் தட் கான்வர்சேஷன். பிகாஸ் அவர் டம்மி வேட்பாளர் போடுறாரு, போடலை, நல்ல வேட்பாளர் போடுறாரு, இல்லை வேட்பாளர்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அவரை நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இந்த வாட்டி சின்னமே இல்லை, கடைசி நிமிஷத்தில் மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகும் களத்துக்கு போய் அவங்க அதே ஓட்டை அவங்களால ரீட்டைன் பண்ண முடியுதுன்னா அவர் மக்களிடம் நம்பிக்கை பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது என்றைக்குமே நான் இதோட போட்டு குழப்பிக்க மாட்டேன் அப்படின்னா. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா மக்கள் அவரை விரும்புகிறாங்க. ஓகே, நான் சீமான இன்டென்ஷனலாக ஹார்ம் பண்ணணும், அவரை இமேஜை டார்னிஷ் பண்ணணும், இதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் கருத்தியலாக அவர் பேசக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. அவர் அந்த வாக்கு வங்கி மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன வேலைகள் செய்யணுமோ தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கும் தன்னுடைய அந்த பேரங்களை கூட்டுவதற்கும் இவர்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாருங்கிறது என்னுடைய ஓப்பனான குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன். மற்றபடி எனக்கு அவர் மேலே இந்த கொலவெறி தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு வன்மம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோக்களை பொறுத்தவரை இது கண்டிப்பாக அவர் பேசிய ஆடியோக்களாக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா அவர் இப்படிலாம் பேசுவார். ஓகே, இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை. இப்போ சாட்டை துரைமுருகன் பற்றி கூட பேசியிருக்கிறதா ஒரு ஆடியோ வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் நான் பார்க்குறேன். இதில் எல்லாத்துலேயுமே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போவே இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சாட்டை துரைமுருகனுடைய மொபைலில் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சில பர்சனல் கான்வர்சேஷன்ஸ், எல்லோரை பற்றிய கான்வர்சேஷன்ஸையும் அவர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு, டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ என்றோ ஒரு நாள் அவர் இது எல்லாத்தையும் வெளியிட்டால் அது ஒட்டுமொத்த கட்சியினுடைய இமேஜை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் சாட்டை துரைமுருகனை விலக்கினாலும் மீண்டும் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு there was a theory. ஓகே, இப்படித்தான் அந்த புகார் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. தனிப்பட்ட முறையில் நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கேன். பிட்வீன் மைசெல்ஃப் அண்ட் துரைமுருகன் நத்திங் இஷ்யூ. ஓகே, என்னை பற்றி அவர் பேசக்கூடிய விமர்சனங்கள் மிக மலிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் விமர்சித்தார். அதில் கோபம் இருந்தது, வருத்தம் இருந்தது, நம்ம விமர்சித்தோம். பட் அவருடைய கைது அப்படிங்கிறத நம்ம கண்டிக்க தான் செஞ்சோம். ஈவன் தோ ஹி டுக் எ டபுள் ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய பேட்டியிலேயே அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குதுன்னு சில மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய சேனலில் பதிவு பண்ணவர். இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரு. அதெல்லாம் டபுள் ஸ்டாண்டு. அவர் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உருவாக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சீமானே பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது என்கிட்ட சீமான் சொல்லியிருக்கிறாருங்கிறது சாட்டை துரைமுருகனுக்கும் தெரியும். சாட்டை துரைமுருகனே இதை போயிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. பிகாஸ் திருவொற்றியூர் கான்ஸ்டிடுவன்சியில் சீமான் கண்டெஸ்ட் பண்ண போறாருங்கிறத சீமான் அறிவிப்பதற்கு முன்பாக, நாம் தமிழர் கட்சி அறிவிப்பதற்கு முன்பாக சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்ட பொழுது அன்று இரவு என்னிடம் அழைத்து சாட்டை துரைமுருகன் பற்றி சீமான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் காது கூசுற வார்த்தைகள். பிகாஸ் சாட்டை துரைமுருகனை பல காலமாகவே அவர் அப்படித்தான் தனிப்பட்ட பொது வெளியில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அப்படி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் எனக்கு இந்த ஆடியோவில் எதுவுமே எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆடியோக்கள் வந்ததற்கு பிறகும் கூட அந்த தலைமையை கண்மூடித்தனமாக இது எங்கள் அண்ணன் பேசியிருக்க மாட்டார், இது டீப் ஃபேக்கு, இது ஏஐன்னு சொல்லக்கூடிய இவர்களை நினைத்தால் எனக்கு உண்மையாகவே பயமாக இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன். இதுக்குள்ளார இன்னும் நிறைய ஆடியோக்கள் இருக்குது. சில பேருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் டிக் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு அதில் துளியும் உடன்பாடு கிடையாது. அது அவனோட பர்சனல். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தால் அந்த நபர் விருப்பப்படாமலே அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளார எல்லாமே நடந்துருச்சுன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஓகே, இங்கே யாரும் குழந்தைகள் கிடையாது. இங்கே யாரையும் மிரட்டி பண்ணி வைக்க முடியாது. இஃப் there is no consent, தட் யாரோ ஒரு அந்த எதிர்முனையில் இருந்தவர்கள் எங்கேயோ என்னைக்கோ வெளியில் பேசியிருக்கலாம்.
ஊடகங்களை செஞ்சிருக்கலாம், காவல்துறை போயிட்டு புகார் கொடுத்துருக்கலாம், இல்லை என்னவோ பண்ணியிருக்கலாம். ஸோ எப்போதுமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார இருக்கிற வரைக்கும் எல்லா ப்ரிவிலேஜஸையும் அடைஞ்சிக்கிட்டு வெளியில் போனதுக்கு பிறகு அந்த உறவை பற்றி கேவலமாக பேசுறது, அல்லது அதை வந்து தவறா சித்தரிக்கிறது, நான் வந்து ஒருத்தர் மேலே அந்த பழியை தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து சிறுபிள்ளத்தனம். அதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியங்களை உருவாக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக, வெறும் தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் உட்பட்டு பேச வேண்டிய விஷயங்களாகவே இது நிறைய இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போதும் கண்ணை மூடிக்கொண்டு கடந்து போகிறார்கள். இந்த பிரச்சனையை நானும் கடந்து வந்திருக்கேன். அங்கே இருந்த பொழுது சில விஷயங்கள் காதுக்கு வரும், இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு கடந்து போவோம். ஏன்னா வேற வழி இல்லையே. திமுகவை எதிர்த்து ஒரு எதிர் அரசியல் பண்ணணும், தமிழ் தேசியத்தை பற்றி இங்கே உயர்த்தி பேசணும், ஒரு கட்சி வேணும், ஒரு ஹோல்டு வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு பிராண்ட் வேணும், ஒரு பேனர் வேணும்னா நாம் தமிழர் விட்டால் வேற ஆள் இல்லை. இதனாலேயே நாம் தமிழர் பக்கத்தில் நிற்போம். பரவாயில்ல, நான் எழுதியிருக்கேன், நான் ஒரு பதிவு எழுதினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பா வந்து தன்னுடைய குழந்தைக்கு கதைகள் சொல்லும்போது கதைகளில் வந்து பொய்கள் இருக்கும். ஆனால் அப்பா சொல்லக்கூடிய கதைகள் வந்து குழந்தைகளை வந்து அழிச்சிடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அப்பா வந்து பொய்யை மட்டும் சொல்லலை, அந்த குழந்தைய பற்றி இந்த பக்கம் போயிட்டு தப்பாவும் பேசுறாரு. குழந்தையாவே நினைக்கல, இதை வளர்க்கிறதே வெட்டுறதுக்கு தான். எப்படி நான் மாடு வளர்க்கிறதே வெட்டி சாப்பிட்றதுக்கு தான் சொன்னாரோ, அதே மாதிரி இந்த கட்சியை வளர்க்கிறதே வெட்டி சாப்பிட்றதுக்கு தானோ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நாம் தமிழர் நகர்த்துறார் சீமான் அப்படிங்கிறது எவிடென்ட்டாக இந்த ஆடியோஸில் தெரியுது. ஒரு ஆடியோ 2 ஆடியோ இல்லை, நூற்றுக்கணக்கான ஆடியோக்கள். இது எப்படி வெளியில் வந்தது? சாடை துரைமுருகன் ஃபோன்லேருந்து தான் வந்ததா, இல்லை வேற யாராவது வெளியிட்டாங்களா, வெற்றிக்குமரன் ஃபோன்லேருந்து வந்ததா, புகழ் ஃபோன்லேருந்து வந்ததா, இப்படி ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குல்ல. இது எதுக்குள்ளாரையும் நான் போக விரும்பல. எங்கேருந்து வந்ததுன்னு யோசிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ஏன் பேசப்பட்டதுங்கிறத ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு டூல் கிட்டா ஆப்ரேட் ஆகுது. என்ன டூல் கிட்? இல்லை, பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. மொத்தமாக நாம் தமிழர் டார்கெட் பண்ணி முடிக்க ட்ரை பண்றாங்களோ என்று. இதன் மூலமாக மறுபடியும் சொல்றேன், இதன் மூலமாக நாம் தமிழர் முடியாது, இதன் மூலமாக நாம் தமிழர் அழிஞ்சிடாது. விஜயலட்சுமி பேசிய பேச்சுக்களை தாண்டி சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு பெண்கள் தயாராக தானே இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரியான ஆடியோக்களை பரப்புவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை அழிச்சிடலாம்னு நினைச்சா அது நடக்காது. ஏன்னா அங்கதான் இருக்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமான ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க இல்லையா. அது உண்மைன்னு சீமானே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. அதாவது பிரபாகரனே இப்போ உயிரோட வந்து நான் தான் பிரபாகரன் சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா சீமான் சொல்லிட்டாரு பிரபாகரன் செத்துட்டாருன்னு. அப்படியான ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பது என்னை பொறுத்தவரை பலம் அல்ல, அது ஒரு பேராபத்து. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.